அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் மெத்தட். ரெசல்யூஷன் மெத்தட்ல வந்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ அந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னா இந்த ரெசல்யூஷன் மெத்தட்ஸில் அதில் உள்ள எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மெத்தட்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ அந்த 9 மெத்தட்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த ரெசல்யூஷன் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வரிசையாக ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த எம்சிக்யூ டிஸ்கஷன் பார்த்துடலாம். Kinetic resolution depends on this. Kinetic resolution depends on reaction rate difference. Kineticனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த reaction rate difference. அதுபடியா இந்த HOP acylates hydrolyzes dash. Only L amino acids மட்டும் தான் ஹைட்ரோலைஸ் பண்ணும். D amino acids அப்படியே போயிடும். After enzymatic hydrolysis of this N-acetyl amino acids, dash. only L free. Only L மட்டும் தனியா. Only L. L மட்டும் தனியா செப்பரேட். சரி. Crown ethers resolve by Inclusion complexes. Crown ethers, அதுக்கப்புறமா சைக்ளோடெக்ஸ்ட்ரின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஃபார்ம். இன்க்ளூஷன் காம்பவுண்ட்ஸ் அங்க வந்து ஸ்ட்ராங் கோலன் பாண்டிங் கிடையாது, ஆனிக் பாண்டிங் கிடையாது. அங்க வந்து வீக் இன்டராக்ஷன்ஸ், தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங், ரவுண்ட் வால் ஸ்போர்ஸ், இந்த மாதிரியான அட்ராக்ஷன். Forces in inclusion compounds. என்னென்ன ஃபோர்சஸ்லாம் இருந்தது நம்ம சொன்னோம்? Hydrogen bonding and van der Waals forces. Cyclodextrins are dash. cyclic glucose oligomers. ஏன்னா குளுக்கோஸ் யூனிட்ஸ் வந்துட்டு எத்தனை இருந்தது? ஒரு 6, 7, 8 சொல்லி பார்த்தோம் இல்லையா? 6 இருந்துன்னா ஒரு 1, 7, 8 சரிங்களா? ஒவ்வொரு சைக்ளோடெக்ஸ்ட்ரின் சொன்னோம். அப்ப இது வந்து சைக்ளிக் குளுக்கோஸ் ஆலிகோமர்ஸ் யார் சொல்றோம்? மோர் தேன் 2 நம்ம வந்து ஆலிகோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். Cyclodextrin cavity is dash. Inside உள்ளுக்குள்ள hydrophobic inside. ஹைட்ரோபோபிக்னா அப்ப என்ன மீனிங்? அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணுது, வாட்டர் ரிப்பலிங் சரிங்களா? வாட்டர் ரிப்பலிங். ஹைட்ரோஃபிலிக்னா லவ்விங். Cyclodextrin exterior is hydrophilic. இன்சைடு வந்துட்டு ஹைட்ரோபோபிக், வெளியில வந்துட்டு எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபிலிக். ஆல்பா சைக்ளோடெக்ஸ்ட்ரின் contains dash glucose. 6 glucose units இருக்கும். பீட்டா சைக்ளோடெக்ஸ்ட்ரின் 7 காமா சைக்ளோடெக்ஸ்ட்ரின் 8. காமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 8. காமா சைக்ளோடெக்ஸ்ட்ரின் contains 8 glucose units சரிங்களா? 8 glucose. TOT stands for சரிங்களா? கிளாஸ் கரெக்டா நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா இதுல நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. கெஸ்ட் ஃப்ரீ TOT இஸ் அதாவது TOT மட்டும் ஒரு ப்ரொப்பலர் ஷேப்
அப்போ கெஸ்ட் ஃப்ரீ டிஓடி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஏ கைரல் ரெசின், ஏ கைரல் ரெசினிக் ஆசிட். அதுக்கப்புறமா பென்சின் வந்து உள்ள வரும், வந்தாச்சுன்னா அது வந்து கைரலா மாறும். பாருங்க, வித் கெஸ்ட் மாலிகுல் டிஓடி ஃபார்ம்ஸ் வித் கெஸ்ட் மாலிகுல் Clathrate inclusion. Clathrate inclusion complex. Clathrate inclusion complexes. TOT propeller forms dash. Both P and M forms. ரெண்டும் நமக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிப்போம். Both right P right handed and M left handed ரெண்டுமே நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஆப்ஷன் சி. அப்போ இதே போல் உங்களுக்கு எம்சிக்யூ, அதே போல் கொஸ்டின் டிஸ்கஷன், டெஸ்ட் பேட்ஜு, வீடியோ கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், ஸோ எல்லாம் வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த யூஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு போஸ்டிங் வாங்கிடலாம். வந்து நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எல்லா கான்செப்ட்லேருந்தும் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிடுவோம் நம்ம. அதனால் எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகாது. இந்த ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.